இந்த அடி போதுமா? அமெரிக்காவின் கதறல்கள் கேட்கின்றதா? அடிமை அரபுகளுடைய கதறல்கள் கேட்கின்றதா? ஒன்றா இரண்டா? 24 மணித்தியாலங்களுக்குள் 6 விமானங்கள், 2 ஹெலிகாப்டர்கள், 5 ட்ரோன்கள் என வேட்டையாடி விளையாடும் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர். குவைத்தையும் பஹ்ரைனையும் பொளந்து கட்டும் ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும், பற்றி எறியும் குவைத்தினுடைய பஹ்ரைனினுடைய மிக முக்கியமான தளங்களும், அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும், சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விமானங்களும், அவசரமாக 48 மணி நேர யுத்த நிறுத்தத்தினை கோரியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும், ஈரானின் தரமான சம்பவங்களும், அசிங்கப்பட்ட பாகிஸ்தானும், ஈரானிடம் மண்டியிட்ட ஐரோப்பிய நாடுகள், பிரான்சை வைத்து ஈரான் மேற்கொண்ட ராஜதந்திர விளையாட்டும், ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தினுடைய நிலைமைகளும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ கைத்தொழில் வளாகங்களை தரைமட்டமாக்கி வரும் ஈரானிய ஏவுகணைகள், அடிமை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிரான முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு இராணுவ நடவடிக்கைகள், இராணுவ அழுத்தங்கள் உட்பட தேவையான அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிராக உச்ச அழுத்தங்கள் வழங்கப்பட்டு, இராணுவ ரீதியிலான அழுத்தங்களும் வழங்கப்பட்டு, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிவுகளையே அடிமை அரபு நாடுகள் பஹ்ரைனின் தலைமையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் முன்வைத்திருந்தன. நேற்றைய காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளே. அதே நேரம் அடிமை அரபுகளினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தீர்மானத்திற்கு ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவளிக்கவில்லை. குறித்த தீர்மானத்திற்கு எதிரான கருத்துக்களையும் விமர்சனங்களையுமே முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிராக களமிறங்குவது முட்டாள்தனம் என்றும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுக்க முடியாது என்றும், ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாகவே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்திருந்தார். மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அடிமை அரபுகள் முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு எதிராகவே பிரான்சும் வாக்களிக்கும் என்றும் தகவல்கள் வெளியாக இருந்தன. பிரான்சை தொடர்ந்து குறித்த தீர்மானத்திற்கு வாக்களிப்பதிலிருந்து ஜெர்மனியும் பின்வாங்கியிருந்தது. பிரித்தானியாவும் வாக்களிப்பில் பங்கேற்குமா என்கின்ற சந்தேகம் வலுப்பெற்றிருந்தது. அதாவது ரஷ்யாவும் சீனாவும் குறித்த தீர்மானத்தை வீட்டோ செய்யாவிட்டாலும் பிரான்சே குறித்த தீர்மானத்தை வீட்டோ செய்துவிடும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. மேலும் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் அடிமை அரபுகளினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தீர்மானத்திற்கான ஆதரவை வழங்கவில்லை. இதனால் அடிமை அரபுகள் நேற்றிரவு குறித்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்புகளை நடத்த வேண்டாம் என ஐநாவின் பாதுகாப்பு சபையிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக நேற்றிரவு குறித்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எப்போது குறித்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்கின்ற தகவல்களை அடிமை அரபுகள் வெளியிடவில்லை. அடிமை அரபுகளுடைய குறித்த முன்மொழிவானது நேற்றிரவு முன்வைக்கப்பட்டிருந்தால் ஐரோப்பிய நாடுகளின் மூலமாகவே குறித்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். பிரான்சின் மூலமாகவே குறித்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு பிரான்சின் மூலமாக குறித்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டால் அது அடிமை அரபுகளுக்கு மிகப்பெரிய அவமானமாகவும் மாறிவிடும். மேலும் ரஷ்யாவும் சீனாவும் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். எனவே இந்த அவமானத்தை தவிர்க்கும் நோக்கத்தோடு அடிமை அரபுகள் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கக்கூடிய தீர்மானத்தை ஒத்திவைத்துள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய ஈரானின் மிக முக்கியமான ராஜதந்திர விளையாட்டு என்னவென்றால், நேற்று காலையிலேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக பிரான்சுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று பயணித்தது. அதாவது பிரான்சுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றுக்கு ஈரான் அனுமதியை வழங்கியிருந்தது. இதற்கமைவாக குறித்த சரக்கு கப்பல் ஈரானுக்கு வரியை செலுத்திவிட்டு ஈரானின் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக கடந்தது. மேலும் பிரான்ஸ் ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதன் விளைவாகவே பிரான்சினுடைய ஒரு சரக்கு கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அடிமை அரபுகளினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு பிரான்ஸ் எதிராக வாக்களிக்க வேண்டும் அல்லது வீட்டோ செய்ய வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளையே ஈரான் முன்வைத்திருந்ததாகவும், இந்த நிபந்தனைகளை பிரான்ஸ் ஏற்றுக்கொண்டிருந்ததாகவும், இதன் விளைவாகவே அவசரமாக அடிமை அரபு நாடுகள் குறித்த தீர்மானத்தினை ஒத்திவைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. 4 வருடங்களாக ரஷ்யா உக்ரைன் போரிலே பிரான்சை கட்டுப்படுத்த முடியாமல் ரஷ்யா தடுமாறுகின்றது. ரஷ்யாவுக்கு பிரான்ஸ் ஒரு தலையீடியாகவும் இருக்கின்றது. ஆனால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பயன்படுத்தி பிரான்சின் ஒரே ஒரு சரக்கு கப்பலுக்கு மாத்திரம் அனுமதியை வழங்கி அடிமை அரபுகளுடைய தீர்மானத்திற்கு வீட்டோ செய்யும் அளவுக்கு பிரான்சை கொண்டு சென்று விட்டது. இதுதான் உண்மையான ராஜதந்திர விளையாட்டு.
அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஈரானிடம் மண்டியிட்டு விட்டன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். இதனால் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் களமிறங்குவதற்கே பயப்படுகின்றார்கள். எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையினால் ஐரோப்பிய நாடுகளை வைத்து ஈரான் ராஜதந்திர விளையாட்டை தொடரப் போகின்றது. மேற்குலகை இரண்டாக பிளக்கப் போகின்றது. ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்காவுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொள்கின்றது. ஈரான் மீதான பயத்தினால் தற்போது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கும் துணிந்து விட்டார்கள். ஈரானினுடைய இந்த ராஜதந்திர விளையாட்டு நிச்சயமாக மேற்குலகை சிதைக்கும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இன்னும் 6 மாதங்களுக்கு முழுமையாக இழுத்து மூடப்பட்டால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வார்கள். மேலும் இதன் மூலமாக ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உலகினுடைய புதிய ஒழுங்கை ஈரான் தான் தீர்மானிக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் விதைக்கப் போகும் சமன்பாடுகளே உலக ஒழுங்கில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது. ஈரான் சுட்டு வீழ்த்தியது F-15 போர் விமானமா F-35 போர் விமானமா என பல சந்தேகங்கள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டிருந்தன. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஈரான் ஆரம்பமாக F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளது. அதே நேரம் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவின் A-10C போர் விமானத்தையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு 1-2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் A-10C போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. மேலும் இதனை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் இவை தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தது. மேலும் F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு குறுகிய நேரத்திற்குள்ளேயே A-10C போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டதனால் குறித்த போர் விமானம் தொடர்பான தகவல்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. அதாவது குறித்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு பாரசீக வளைகுடா கடல் பிரதேசத்திலேயே வீழ்ந்துள்ளது. அதனுடைய விமானியும் கடல் பிரதேசத்தில் தான் வீழ்ந்துள்ளார். மேலும் இதை தொடர்ந்து 1-2 மணித்தியாலங்களுக்குள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே வீழ்ந்த விமானியை அமெரிக்க விமானப்படையினர் மீட்டெடுத்துள்ளார்கள். A-10C போர் விமானத்தில் இருந்த விமானியை மீட்டெடுத்துள்ளார்கள். அதே நேரம் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்திலிருந்து உயிர் தப்பிய 2 விமானிகளில் ஒருவரை மீட்டெடுத்து விட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. ஆனால் சில ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே வீழ்ந்த A-10C போர் விமானத்தினுடைய விமானியை தான் மீட்டெடுத்துள்ளார்கள். இவ்வாறு பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் வீழ்ந்த விமானியை மீட்டெடுத்ததனையே அதிகளவான ஊடகங்கள் F-15 போர் விமானத்தினுடைய ஒரு விமானியை மீட்டெடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் இன்னும் சில ஊடகங்கள் F-15 போர் விமானத்தினுடைய ஒரு விமானியை தான் மீட்டெடுத்திருப்பதாக கூறியுள்ளார்கள். அமெரிக்கா இழப்புகளை தொடர்ச்சியாக மறைத்து வருவதனால் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே வீழ்ந்த A-10C போர் விமானத்தினுடைய விமானியை தான் மீட்டெடுத்திருப்பார்கள். அவமானத்தை குறைப்பதற்காக கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக F-15 போர் விமானத்தினுடைய ஒரு விமானியை மீட்டெடுத்து விட்டதாக அறிவித்திருப்பார்கள். களத்திலே இது தான் நடந்திருக்கும் என பல ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு A-10C போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்றும் குறித்த A-10C போர் விமானம் பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது என்றுமே அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. A-10C போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதனையும் அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அத்தோடு F-15 போர் விமானத்தினுடைய 2வது விமானியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையில் F-15 போர் விமானத்தினுடைய 2 விமானிகளையும் இவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. மேலும் குறித்த விமானிகளில் ஒருவரை ஈரானிய ராணுவத்தினர் கைது செய்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இருப்பினும் ஈரானிய பசிச் படை பிரிவினரும் ஈரானிய ராணுவத்தினரும் தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவை தொடர்பான இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல்களை ஈரானிய ராணுவத்தினர் வழங்கவில்லை. அத்தோடு நேற்று மாலையிலிருந்து அமெரிக்க விமானிகளை தேடும் முயற்சிகளை அமெரிக்க விமானப்படையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன்போது எரிபொருள் நிரப்பு விமானங்களும் போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலினால் ஒரு ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய புகைப்படங்கள் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே நேரம் ஹெலிகாப்டர் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் பிறகு குறித்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவும் ஈரானின் கடலோர பிரதேசங்களில் தேடுதல் பணிகளை அமெரிக்க ராணுவம் மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு ஹெலிகாப்டரை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான ஹெலிகாப்டரானது அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் தரையிறங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தேடுதல் பணிகளுக்காக களமிறக்கப்பட்டிருந்த 2 KC-135C டேங்கர் எரிபொருள் விமானங்களையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து 2 எரிபொருள் நிரப்பு விமானங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில்
தரை இறங்கியுள்ளன. அதே போன்று தேடுதல் நடவடிக்கைகளுக்காக களமிறக்கப்பட்டிருந்த F-16C போர் விமானத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த விமானம் சேதமடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த சேதத்தோடு போர் விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தரையிறக்கப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் அமெரிக்காவின் வான்படைகளுக்கு உண்மையான பயத்தை காண்பித்துள்ளது. F-15 போர் விமானம், A-10C போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. F-16C போர் விமானம் சேதமடைந்துள்ளது. அதே போன்று 2 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் சேதமடைந்துள்ளன. ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டு இன்னும் ஒரு ஹெலிகாப்டர் சேதமடைந்து தரையிறக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 6 விமானங்களும் 2 ஹெலிகாப்டர்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானின் ஜன்ஜான் பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய 2 குரூஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் 2 அமெரிக்க MQ-9 ட்ரோன்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு ஹெர்மஸ் ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதற்கு மேலதிகமாக நேற்று அதிகாலையிலேயே 2 MQ-9 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக 5 ட்ரோன்களையும் 2 குரூஸ் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதாவது 6 விமானங்கள், 2 ஹெலிகாப்டர்கள், 5 ட்ரோன்கள் என 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க விமானப்படையினுடைய 13 சொத்துக்களை முழுமையாக அளித்துள்ளார்கள். அத்தோடு இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரானுக்குள்ளே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்களுடைய எண்ணிக்கையானது 160 உயர்ந்துள்ளது. அடுத்து இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அமெரிக்க போர் விமானங்களை அதிரடியாக சுட்டு வீழ்த்துவதற்கு ஈரான் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கியுள்ளது என்பதுதான். கடந்த ஒரு மாதமாக களமிறக்காத வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் தற்போது களமிறக்கியுள்ளது. நான் ஆரம்பத்திலேயே இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இது ஒரு நீண்ட போர் என்பதனால் ஈரான் அனைத்து ஆச்சரியங்களையும் ஒரே நேரத்தில் களமிறக்காது. அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஒரே நேரத்தில் களமிறக்காது. ஆரம்பத்திலேயே ஈரான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கியிருந்தால் அமெரிக்கா இவற்றுக்கு எதிராக குண்டு வீசி அளித்திருக்கும். ஆனால் தற்போது இவற்றை பாதுகாப்பாக வைத்துவிட்டு தேவையான சந்தர்ப்பத்தில் ஈரான் களமிறக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு வரக்கூடிய நிலைமையில் ஈரான் அதனுடைய அடுத்த கட்ட ஆச்சரியங்களை களமிறக்கியுள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக அழித்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அமெரிக்க விமானப்படையானது ஈரானிய வான்பரப்பில் சிதைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த உலகமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சாரங்களும் கருத்துக்களும் போலியானது என்பதனை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வருகின்ற திங்கட்கிழமை பங்குச் சந்தை தலைகீழாக மாறிவிடும். ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாங்கள் முழுமையாக அழித்துவிட்டோம், ஈரானினுடைய ஆயுத திறன்களை முழுமையாக அழித்துவிட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் பல போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது இவை அனைத்தும் போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதனால் இந்த போரானது இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்கும் என்பது உறுதியாகிவிட்டது. மேலும் ஈரானினால் இன்னும் பல வருடங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியும் என்பதனையும் உலக நாடுகள் உணர்ந்து கொண்டு விட்டார்கள். இதற்கு பிறகு ஈரானை வீழ்த்த முடியாது என்பதனையும் புரிந்து கொண்டு விட்டார்கள். இதனால் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து பங்குச் சந்தையானது அதிரடியாக தலைகீழாக மாறப்போகின்றது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சியை விட அதிகளவான வீழ்ச்சியை வருகின்ற திங்கட்கிழமை பங்குச் சந்தை சந்திக்கும் என பல பொருளாதார நிபுணர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். நாங்கள் தற்போது யுத்த களத்தில் இருக்கின்றோம், யுத்தத்தில் இவ்வாறு தான் இருக்கும். மேலும் எங்களுடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது எங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என குறிப்பிட்டிருந்தார். அதாவது போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பாகிஸ்தானின் மூலமாக அவசரமாக 48 மணி நேர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அதாவது நாங்கள் 48 மணி நேரத்திற்கு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துகின்றோம். மேலும் எங்களுடைய அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் பாகிஸ்தானுக்கு வருகை தருவார்கள். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானிய பிரதிநிதிகளும் பாகிஸ்தானுக்கு வருகை தாருங்கள். நாங்கள் 48 மணி நேரத்திற்கு யுத்தத்தினை நிறுத்திவிட்டு பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களின் தலைமையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பாகிஸ்தானின் மூலமாக ஈரானுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கோரிக்கைகளை ஈரானிய தலைமைகள் முழுமையாக மறுத்துள்ளார்கள். எங்களுக்கு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு எந்த தேவையும் இல்லை, இந்த பேச்சுவார்த்தைகள் எதற்கும் பயனளிக்க போவதில்லை. 2 தடவை பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலேயே எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளையோ 48 மணி நேர யுத்த நிறுத்தத்தையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் அதிரடியாக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இது ஒரு புறம் இருக்க பாகிஸ்தானினுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதனை ஈரான் விரும்பவில்லை என்கின்ற செய்திகளையும் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து
டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கத்தாரிடம் அவசரமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் மத்தியஸ்தராக கத்தார் களமிறங்கி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிக்க முடியாது என கத்தாரும் பின்வாங்கியுள்ளது என அமெரிக்க ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. எனவே தற்போது ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு யாரும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் சிக்கி தவிக்கின்றார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை முடக்கும் நோக்கத்தோடே பாகிஸ்தானினுடைய தலைமையில் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள விரும்பவில்லை என ஈரானியர்கள் தெரிவித்திருப்பதாகவும் சில அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானிய ஏவுகணைகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் பொளந்து கட்டி வருகின்றன. இதற்கமைவாக நேற்றிரவு குவைத் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் இலக்கு வைத்தும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ரகசிய தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. மேலும் இதனால் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பல அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதை தொடர்ந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 4 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் குவைத்திலே பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹெலிகாப்டர் தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் சிதைவடைந்துள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து பஹ்ரைனுக்கு எதிரான உச்ச வீரிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீண்ட தூர ராடர் அமைப்பான 327 AR ராடர் அமைப்பை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளார்கள். அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 3 கைத்தொழில் வளாகங்கள் இலக்கு வைத்து 6 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 4 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் கைத்தொழில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பிரதேசங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. அல்பா அலுமினிய ஆலையினுடைய பல பிரதேசங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு ஏவப்பட்ட அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பானது பஹ்ரைனின் குடியிருப்பு பிரதேசம் ஒன்றில் வீழ்ந்து தாக்கத்தினை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் குறித்த பிரதேசத்தில் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பஹ்ரைனிலே அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் பதுங்கியிருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கக்கூடிய 2 தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பீர்ஷேபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ கைத்தொழில் வளாகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த கைத்தொழில் வளாகம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று ஹைஃபா, டெல் அவீவ் மற்றும் பெனிபராக் பிரதேசங்களிலே 6 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் இன்று அதிகாலையில் இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.